அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவிகள் முன் தோன்றும் வானவரின் பயங்கர தோற்றம். ஒரு தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, நீங்கள் பாவிங்களோட உயிரை பறிக்க போகிறப்ப எந்த உருவத்தில் போவீங்க, அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் காட்டுங்க, நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ முகத்தை திருப்பிக்கோங்க, நான் சொல்கிறப்ப பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முகத்தை மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி திரும்பி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ என்னை திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா கோரமான ரூபத்தோட ஒரு பெரிய உருவம் அவங்க முன்னாடி நிற்கிது. ரோமங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக நீட்டமாக இருக்குது. அந்த உருவத்தோட வாயிலையும் மூக்குலேயும் நெருப்பு தீயாக வருது. இதை பார்த்தோன்னே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மூச்சை மேலேயும் கீழேயும் இழுத்து இழுத்து விடுறாங்க. ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உருவத்தை வந்து முதல்ல போல் மாற்றிக்கிட்டாங்க. தெளிவடைஞ்சதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவிங்க மரண நேரத்தில் வேறு பயங்கரம் இருந்தாலும் உங்களோட பயங்கரத்தை வந்து தாங்க மாட்டாங்க அவங்க. அந்த விட அதை மற்ற விஷயத்தையும் விட உங்களை பார்த்தா அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான விளைவிக்க வந்து எல்லாத்தையுமே வந்து போதுமாக்கி விடும். உங்களை நினச்சா யாருமே பாவம் செய்ய மாட்டாங்க. உங்களோட கொடூரமான முகத்தை பார்த்தா யாருக்குமே பாவம் செய்ய தோணாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் ரஹ்மான் தான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இந்த உலகம் எந்த விதமான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, எவ்வளோ மோசமான உலகமாக இருக்குது. ஏன்னா அப்போவே வந்து கியாமத்து நாளுக்கான அடையாளம் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதில் பெரிய பெரிய அடையாளங்கள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன அடையாளங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் 1 2 தான் இருக்குது. அல்லாஹ் ரஹ்மான்கிட்ட நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும், நிறைய அமல்கள் செய்யணும். அல்லாஹூ அதெல்லாம் நினச்சாவே எவ்வளோ பயமாக இருக்குது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நீங்களும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.